அப்படி ரெண்டு பேரையும் வட்டவாடான்னு ராவணன் ஜட்ஜியினுடைய சித்தத்தை மாத்திவிடும் ராமாயணம். ராமச்சரித்திரம் அத்தனை சக்தி உண்டு ராமாயணத்துக்கு. ராமாயணம் கேட்டு எத்தனை பேர்கள் க்ஷேமத்தை அடைஞ்சுங்கிறார். கட்டங்கள் நீங்கிட்டு அவன் காணாத வஸ்து கண்டு அவன் கெட்டு போன வஸ்து கிடைச்சுட்டு இப்படிலாம் சொல்றாரு. அது ராமச்சரித்திரத்தினுடைய பெருமை. அப்படிப்பட்ட மங்கள சரித்திரம். உடனே வானர சைன்யத்துக்கும் ராட்சச சைன்யத்துக்கும் யுத்தம் ஆரம்பிச்சு பிரமாதமா நடந்தது. இப்படி நடக்கிற போது இந்திரஜித்து யுத்தத்துக்கு வந்தார். வந்து ராமலட்சுமணர்களை நாகபாசத்தால கட்டி கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளினா மூச்சு இல்லை. சுஷேனன் வானரர்களுக்கு டாக்டர். அவங்க வந்து கையை பார்த்துட்டு போன அழகான். இந்திரஜித்தும் பார்த்துட்டு ராமலட்சுமண வரம் பண்ணிவிட்டோம்னுட்டு தீர்மானமா தெரிஞ்சுட்டு இங்கே போய் சொல்லிவிட்டேன் அவ அப்பாட்ட. அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிவிட்டான், டின்னருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டான். அவன் எலெக்ஷன்ல ஓட்டு வட்டுறதுக்கு முன்னாடியே சிலவங்க பேப்பர்ல போட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவான். கடைசியில கட்சின படம் போயிடும். அது மாதிரியா என்னத்துக்கு அவ்வளவு அவசரப்படுவானே, கொஞ்சம் போறதானே. யாருக்கு ஓட்டு கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவன் கிடைச்சவா யோக்கியம் கிடைக்காதவா யோக்கியம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, அந்த விஷயத்தை பத்தி பேசினா தர்மம் எங்கேயோ போயிடும், கட்டி ஓடி போயிடும். அது மாதிரி நம்ம தேசம் இருக்கக்கூடாது. தர்மத்தை மனசுக்கு புரிஞ்சுண்டு விவகாரங்கள்ல அப்படி நடக்கணும். விவகாரத்துல தப்பி போட்டா அது வந்து பின்னாடி ரொம்ப பாதிக்கும். ஆமா, நமக்கு என்னன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பாட்டில் சிம்னி என்ன கிடைக்கிறதுன்னு ஒரு தப்பு பண்ணிவிட்டான், அப்புறம் தேசமே கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணினா